மேசராசிக்காரங்க இந்த நேரம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டிக்கிறீங்க. ஆனால் தானியாக இருக்கிறப்ப நம்மளை புரிச்சுங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நினப்பு மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு ஏக்கமாகவே இருக்குது. மேசராசிக்காரங்க மற்றவங்களுக்கு தைரியம் சொல்கிறாங்க உண்மைதான். ஆனால் அவங்க மனசு காயப்படுறப்ப தேத்தவங்களுக்கு ஆள் இந்த நேரம் இல்லை. இந்த நேரம் என்னென்னா மேசராசிக்காரங்க நிறைய விஷயங்களை கொஞ்சம் வெளி காட்டிக்கிறது இல்லைங்க. சுயமரியாதை அதிகம்தான். அதுதான் உங்களுக்கு உசுரே. காசு பணம் சொத்து இதெல்லாம் அவங்களுக்கு ரெண்டாவது தான். அவங்களுக்கு முக்கியம் மான மரியாதை, சுயமரியாதை. வேலை பார்க்குற இடத்துல குடும்பத்தில் அவங்களுக்கான மரியாதை ஒரு சின்ன இழுக்கு வந்துட்டா கூட அந்த இடமே வேணாம்னு தூக்கி போட்டு வர்ற குணம் உங்களுக்கு. இந்த நேரம் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் பொறுத்து தான் போகிறீங்க. ஆனால் பொறுத்து போகிறதும் பரவாயில்ல. யாருக்காகவும் தன்மானத்தை விட்டு கொடுக்காம இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்கள் வெளியில் கெத்தா சுற்றினாலும் தனக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் மேசராசிக்காரங்க மனசு தாங்குறதும் இல்லை. அவங்க கிட்ட இருக்குதோ இல்லையோ ஓடி போய் முன்னாடி நின்று உதவியும் செய்கிறீங்க. மற்றவங்களுக்காக இந்த நேரம் என்னென்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறன்னு போய் சண்டைக்கு வேலை கொடுத்து வாங்குறது இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது மேசராசிக்காரங்களுக்கு. இந்த நேரம் என்னென்னா அதாவது மேசராசிக்காரங்க ஒரு கோணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை அதிகாரத்துலேயோ மிரட்டலையோ எதையும் பண்ணி வைக்க முடியாது. அன்பாக சொல்லிக்கிட்டிங்கன்னா எதை வேணாலும் கேட்டுக்குவாங்க. இவங்களை யாராலையும் பண்ணி வைக்க முடியாது. எதிர்த்து நிற்கிறங்கிற பேரில் அவங்க கிட்ட சண்டைக்கு போனால் நீ இல்லைன்னா எனக்கு வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டே வார்த்தையில் பேசிட்டா அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இந்த நேரத்தில் இந்த விஷயத்த சொல்கிறோம்னா மேசராசிக்காரங்களுக்கு மன ரீதியாக அந்த நேரம் நெருக்கமான உறவு வகையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு இருக்குதுங்க. வெள்ளந்தியான மனசு தான். வெளியில் பார்க்குறதுக்கு வேணால் முரட்டத்தனமாக அவசரக்காரங்க மாதிரி தெரியலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே நிஜமான குணம் எடுத்து சொன்னோம்னா இவங்க ஒரு அழகான குணத்துக்கு சொந்தக்காரங்க. கள்ளகபடம் இல்லாத குணத்துக்கு சொந்தக்காரங்க. பொறாமையில் இருக்காதுங்க. வஞ்சம் பொறாமையில் இருக்காது. உள்ளவனை வச்சு புறவனை பேச தெரியாது. மனசில் என்ன தோணுதோ அப்படியே முகத்தில் காட்டிடுவாங்க. மனசுக்கு பிடிச்சவங்களா இருந்தால் அவங்களுக்காக உசுரை கொடுக்கவும் அவங்க பார்த்தீங்கன்னா தயங்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. ஆனால் சமீப காலமாக மேசராசி அன்பர்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேணும்னு எந்த ஒரு விஷயத்தையும் பேசலை. வெளியில் எதுவும் காட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க மனசில் இருக்கிற இந்த மன அழுத்தத்தை ஒரு சில விஷயத்த கொஞ்சம் கெத்தாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சில விஷயத்த கொஞ்சம் பேசுகிறாங்க. இவங்களை அறியாமலே ஒரு சில விஷயங்கிறது வார்த்தை வந்துடுது. அது மற்றவங்க பார்வைக்கு கொஞ்சம் தப்பாக போகுது. அதனால் இந்த நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வழியில் பாதிப்பு இருக்க தான் செய்யுது. இந்த ஆடி மாதம் மேசராசி என்பவர்கள் நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கிட்டால் மற்றபடி பரவாயில்ல. ஏன்னா நாட்கள சனி இந்த நேரம் மேசராசிக்காரங்களுக்கு. இந்த நேரம் என்னன்னா மேசராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க தான். யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டீங்க. சில நேரம் நீங்கள் புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய பேச்சு மற்றவங்களுக்கு தலக்கணம் பிடிச்ச மாதிரி தெரியும். சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களோ ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கூட தேவையில்லாத பார்க்க கொஞ்சம் எரிச்சலாக போகும். போதாக்குறைக்கு சூரியன் சுகஸ்தானத்தில் இருக்கிறாங்க. உங்களை அறியாமலே ஒரு கம்பீரம் ஒரு பேச்சில் அதிகார தோரணை விழும். அது மற்றவங்கள காயப்படுத்துதுன்னு உங்களுக்கே தெரியாது. அதனால் எங்கே போனாலும் கொஞ்சம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனம் கொடுக்க பாருங்கள். கோபம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு வருங்க. சும்மாவே நீங்கள் கோபக்காரங்க தான். இந்த ஆடி மாதத்தில் சந்திரன் வர போகிற இடம் இல்லாமல் மேசராசிக்கு இந்த எமோஷனலான உணர்வு டக்கு டக்குன்னு மாற்றும். கொஞ்சம் நேரம் நல்லா பேசுகிறவங்க அடுத்த நிமிஷமே கோவப்படுவாங்க. மனசு ஒரு நிலையில் இருக்காது. அப்படியே ஊசலாடிக்கிட்டே இருக்கும். அதனால் மேசராசி என்பவர்கள் இந்த ஆடி மாதத்தில் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கிறதும் பரவாயில்ல. அப்படி பார்க்குறப்ப மேசராசிக்கு இந்த ஆடி மாதம் எந்த விஷயம் சாதகமாக இருக்க போகுது, எதெல்லாம் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேசராசிக்கு முதல்ல எதெல்லாம் சாதகமாக இருக்குன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறார். அது காசு பணத்துக்கு குறைவில்லைங்க. எங்கேயோ நின்று போன பணம் ஒரு பக்கம் கொடுத்துருப்பீங்க, ஒரு பக்கம் காசு கைக்கு வராமலே இருந்திருக்குல்ல, அந்த காசு பணம் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல. வேலையில் உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகுங்க. இதுக்கு முன்னாடி கூட உங்களை ஒரு மனிதனாக கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. உங்களால் முடியும்னு கூட நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதம் உங்களால் முடியும்னு நம்புவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியமே நல்லபடியாக முடிகிறதால உங்கள் மேலே ஒரு தனி அபிப்பிராயம் உண்டாகும்.
ஆடி மாசத்துல இந்த ஜூலை கடைசி வாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல பேர் கிடைக்கும். சம்பள உயர்வு, எதிர்பார்க்குற பதவி உயர்வு வரதுக்கெல்லாம் நல்ல சான்ஸ் இருக்குது. முதலாளிங்களுமே உங்கள் பேச்சை வந்து கேட்பாங்க. பூமிகாரகம் செவ்வாய் நல்லா இருக்கிறதால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த இந்த நிலச்சண்டை, அண்ணன் தம்பி சொத்து தகராறு, அது சம்பந்தமாக நீங்கள் பேசி பார்த்துக்கலாம். புதுசாக டூ வீலரோ காரோ இல்லைன்னா விவசாயத்துக்கு தேவையான வண்டியோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாத கடைசியில் அதுக்கான வழி கிடைக்கும். என்ன வாய் துடுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, நாக்களிச்சாணி. அது வந்து டக்குன்னு எதையாவது பேசி வம்பு இழுத்துக்குவீங்க. குடும்பத்துலேயோ வெளியிலையோ பேசுகிறப்ப கொஞ்சம் வந்து பேச்சில் கவனமாக இருங்க. அம்மாவோட உடம்புல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்குமே இந்த நேரம் உடம்புல வந்து கை கால் அசதி, கால் வலி இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கிறதால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கொடுக்கும். இந்த சூட்டுக்கட்டி, இந்த சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த தலைவலி மாதிரியான பிரச்சனைலாம் கொஞ்சம் கொடுக்கும். உடம்பு வந்து நீரேற்றம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சரியாக சாப்பிட பாருங்கள். அம்மாவோட உடம்புலையும் சரி, குழந்தைங்களோட உடம்புலையும் சரி, கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். மற்றபடி பரவாயில்ல. வண்டியில் போகிறீங்கன்னா கொஞ்சம் ஃபோன் பேசிட்டு போகிறது, வேகமாக போகிறத கொஞ்சம் சுத்தமாக தவிர்த்துக்கிடுங்க. ராத்திரி நேர பயணத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கடன் கொடுக்க வேண்டாம், ஜாமீன் போட வேண்டாம். இந்த நேரம் வேலைக்கு போனவங்க தேடி வருவாங்க. அண்ணன் தம்பின்னு தேடிக்கிட்டு சொந்தமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், கூட்டாளிகளாக இருக்கட்டும் வருவாங்க. அவங்க வந்து என் ஃப்ரெண்டு, இவங்க என் உசுறு, இவங்க என் பங்காளி அப்படின்னு சொல்லி யாருக்கும் இந்த மாதம் கை மாற்றா பெருசாக தொகையை கொடுக்க வேண்டாம். குறிப்பாக யாருக்கும் எந்த பத்திரம், பேங்க் லோனில் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிடாதீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தமான எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்லைங்க. புதுசாக தொழில் வியாபாரம் தொடங்கலாம்னா வேணான்னு தான் சொல்லணும். ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து அது வந்து ஒரு கெடுதல் செய்யக்கூடிய மாதம்லாம் இல்லை. ஆனால் கிரக நிலவரப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக கடை வைக்கிறது, மில் ஆரம்பிக்கிறது, புது பிஸ்னஸ் பண்ணுறது, காசை போடுறதெல்லாம் வேண்டாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நல்லா இருந்தாலும் ஆடி மாதத்தில் புதுசாக ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் இழுபறியாக இருக்குங்க. ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற தொழிலை இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்க பார்க்கலாம். இப்போதைக்கு புதுசாக கை வைக்க வேண்டாம். புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் பார்த்துக்கிடலாம். வண்டி வாகன யோகம் இருக்கா அப்படின்னா ஆடி மாதம் ஆரம்பத்தில் வாங்க வேண்டாம். ஆடி 15க்கு மேலே, அதாவது ஜூலை கடைசி வாரத்திலேருந்து ஆகஸ்ட் வாரத்துக்குள்ளே புது வண்டி, விவசாயத்துக்கு தேவையான டிராக்டரு இல்லைன்னா சொந்தக்காரங்களுக்கு வழியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குது. வண்டி வாகனம் வாங்குகிற அமைப்பு நல்லா இருக்குது. வண்டி ஓட்டுறப்ப மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. பூர்வீக சொத்தெல்லாம் வருமா அப்படின்னா ரொம்ப நாளாக அண்ணன் தம்பிகளுக்குள்ளே, இந்த பங்காளிகளுக்குள்ளே இந்த சண்டை இல்லாமல் இழுத்துக்கிட்டு இருந்துச்சுல, அதெல்லாம் அந்த நேரம் பேசி பார்க்கலாம். பெரிய மனுஷங்களை வச்சு பேசுனீங்கன்னா சொத்து உங்கள் கைக்கு வரும். புதுசாக இடம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுன்னாலும் ஆடி 15க்கு அப்புறமா கொடுங்க, அது நல்லபடியாக முடியும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடு புத்திரஸ்தானத்தில் கேது இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை பலமாக இருக்குது. அதனால் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தைங்க இல்லாமல் ஏங்கிடவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நல்ல விசேஷம் வரும் காதுக்கு. அதனால குலதெய்வ வழிபாட்டையும் டாக்டர்கிட்ட நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவங்க அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆடி மாதம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அது தெரியும் தான். ஆனால் தாலிக்கு தங்கம் எடுக்கிறது, பொண்ணு பார்க்கறது, ஜாதகம் பொருத்தம் பார்க்கறதுன்னு பேச்சை மட்டும் பேசி வச்சுக்கலாம். ஆவணி மாதம் பிறந்ததும் சீக்கிரமாகவே ஒரு நல்ல செய்தி வரத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே பெருசாக எந்த கெடுதலும் இந்த மாதத்தில் இல்லை. சொந்த பந்தம், மாமா மச்ச வழியில் தான் கொஞ்சம் வீண் பேச்சு வரும். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு பஞ்சாயத்து வரும். நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்க குடும்ப கதையோ சொந்தக்காரங்க சண்டையிலோ தலையிடாமல் இருந்துக்கிறது பரவாயில்ல. ஏன்னா அவங்க சமாதானமாக போயிடுவாங்க, உங்கள் மேலே பழி வந்து விழுந்துடும். மேசராசிக்காரங்க கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருங்க. அம்மாவோட உடம்புல, குழந்தைங்களுடைய உடம்புல கொஞ்சம் கவனம் கொடுத்துக்க பாருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த நேரம் தொந்தரவு இல்லை. மனசு தான் கொஞ்சம் ஒரு நிலையில் இருக்காது. நம்மளை யாரும் பிடிக்கல, நமக்கு வந்து ஏதாவது நம்மளை யாரும் பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொடுக்கும். எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொடுக்கும். பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். மற்றவங்க சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்குறது பொறுமை இந்த நேரம் உங்கள்கிட்ட இருக்காதுங்க. கொஞ்சம் நீங்கள் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருக்க பாருங்கள். ஏன்னா நெருப்பு ராசி வேற, கோவப்படுவீங்க, மனசில் ஒன்றும் வச்சுக்க தெரியாது, ஒன்றும் பேச தெரியாது, மனசில் பிறகு டக்குன்னு பேசிடுவீங்க. என்னென்னா நீங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்கல, ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சு ஒரு சில நேரம் புத்திசாலித்தனமாக பேசுகிறங்கிற பேரில் நீங்கள் பேசக்கூடிய விதம் சுற்றி இருக்கக்கூடியவங்களை கொஞ்சம் காயப்படுத்தும். பார்க்க எரிச்சல்லாம் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. சூரியன் சுகஸ்தானத்தில் இருக்கிறதால உங்களை அறியாமலேயே கம்பீரம், அதிகார தோரண பேச்சில் விழும். இது மற்றவங்களை கஷ்டப்படுத்தும். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது பரவாயில்ல. மேசராசிக்கு நட்சத்திர ரீதியாக இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பலன் நீங்கள் பெறுவீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மனசில் ஒரு குழப்பம் இருக்கும், ஆனால் கவலைப்பட வேண்டாம். தொட்டது துளங்கக்கூடிய நேரம் ஆடி மாதத்தில் உங்களுக்கு. இந்த நேரம் புது வாய்ப்பெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த வேலை முடியும், கைக்கு வராதுன்னு நினச்ச காசு வரும்,
அனாவசிய அலைச்சலை குறைச்சிட்டு கொஞ்சம் அதாவது வெளியிடங்களுக்கு போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. உடம்புல பித்தம், அஜீரண கோளாறு வரலாம். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் பாருங்க. மற்றவங்க பஞ்சாயத்துக்கு போய் தலையிடுறது வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சுக்கரனோட ஆதிக்கம் பெற்ற நீங்கள் இந்த நேரம் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். வியாபாரம் நல்லா இருக்குது. வீட்டுக்கு தேவையான விஷயம் வாங்குவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும். இந்த நேரம் என்னென்னா கொஞ்சம் கோபம் வரும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். வாரத்தில் நிதானமாக இருக்கணும். நாக்கில் சனி இருக்கிறதால பேச்சை குறைச்சிக்கிட்டாலே பாதி பிரச்சனை இல்லை. வண்டி ஓட்டுறப்ப அவசரப்பட வேண்டாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அரசாங்க வழியில் கோர்ட்டு கேஸு விவகாரம்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அப்பாவோட சொத்து கைக்கு வந்து சேரும். வேலை பார்க்குற இடத்துலையுமே உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். உங்கள் பேச்சு கேட்டு நடப்ப ஆரம்பிப்பாங்க. வெளியிலையும் சரி வீட்லேயும் சரி. மனசில் தான் ஒரு பதட்டம் பாயம் இருந்துக்கிட்டே இருக்கும். பெற்றவங்களோட குறிப்பாக அம்மாவோட உடம்புல கொஞ்சம் கவனம் கொடுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பாதிப்பு இந்த நேரம் இல்லை. மதிப்பு கூடுது, மனசு தான் கொஞ்சம் ஒரு பதட்டத்தை கொடுக்கும். மற்றபடி பரவாயில்லைங்க. இந்த நேரம் நீங்கள் செஞ்சுக்க வேண்டிய வழிபாடு என்னென்னா, ஆடி மாதத்தில் ஒரு நாளாவது உங்கள் குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வத்துக்கு பொங்க வச்சு புது வஸ்திரம் சாத்தி குடும்பத்தோடு வேண்டிக்கிட்டு வரது பரவாயில்ல. மேசராசிக்கு இப்போ இருக்கிறது கேது தோஷம் மனக்குழப்பம். அதனால் குடும்பத்தில் இருக்கிற திஷ்டி கழியணும்னா கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு போகிறதும் பரவாயில்ல. அதே மாதிரி ஆடி மாதத்தில் வாரம் வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன், காளியம்மன் இல்லைன்னா துர்க்கையம்மன் கோவிலுக்கு போங்க. எலுமிச்சப்பழ மாலை சாத்தி நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறது பரவாயில்ல. அப்படி போகிற அன்னைக்கு கூழ் காய்ச்சி கொடுக்குறதோ இல்லைன்னா நீர் மோர் மாதிரி குளுமையான ஒரு நீராகாரம் பண்ணி கொடுக்குறது பரவாயில்லைங்க. அது உங்களுக்கு இந்த மாதிரியான தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கும். மன ரீதியாக சந்திக்கிற பிரச்சனை, பேச்சால் வர்ற பாதிப்பு, சொந்த பந்த வழியில் வரக்கூடிய பாதிப்பு இல்லாமல் கொஞ்சம் குறைக்குன்னு சொல்லலாம். வாரம் மறக்காமல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமன் வழிபாடு செஞ்சுக்கிடுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல மேஷ ராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பலன் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.